பார்த்து வருகிறோம். தை மாதம் இன்றோடு நிறைவடையும் நிலையில் இதுவரை தன்னுடைய தேர்தல் நிலைப்பாட்டை ஓ பன்னீர்செல்வம் அறிவிக்காமல் இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், விவரங்கள். தை மாதத்தில் தன்னுடைய அரசியல் தேர்தல் முடிவை என்ன என்று சொல்வதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அவர் எந்த ஒரு முடிவும் சொல்லாமல் அமைதி காத்து வருவதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் அவர் முன்பு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு, இன்னும் எலெக்ஷன் டேட் அறிவிக்கல. ஆனா அது அதிமுக மறுபடியும் அவர் சேர முடியாதுன்றத திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறார். நேற்றும் கூட ஒரு கருத்தரங்களை பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அவருக்கும் சசிகலாவுக்குமான டோஸ் க்ளோஸ்டுன்றத திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. ஆனா அவங்க கூட்டணிக்கு வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்போது அதுக்கு அமைதி காத்திருந்தார். ஏற்கனவே உள்ள செய்தியாளர் சந்திப்பின் போதே நம்ம அதை கவனிச்சோம். அவர்கள் முடிந்துவிட்ட கதை என்று சொல்லியிருந்தார். அதனால அதிமுகவுக்கு அவர் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆனால் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே டிடிவி தினகரன் இப்போ அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில மீண்டும் அகாம்பிடேட் ஆயிருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஓ பன்னீர்செல்வத்திற்கும் அந்த வாய்ப்பு ஓப்பன்ல இருக்கு. அதே போல தமிழக வெற்றி கழகத்திற்கும் அவர் செல்வதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள், கூட்டணியாக செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. மற்றொரு புறத்துல திமுகவுடைய அடியிலேயும் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எதா இருந்தாலும் இதுவரையும் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் அவர் அமைதி காத்து வருகிறார். இன்றைய தினத்தில் அவர் தேனியில் இருக்கிறார். அங்கேயும் செய்தியாளர்கள் அவர் ஏதேனும் பதில் சொல்வாரா என்று ஒரு காத்திருப்பில் இருக்கிறார்கள். இன்றைய தினத்தில் பதில் வருவதற்கோ அல்லது அவரது முடிவு அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இன்னும் ஒரு இறுதி முடிவை அவர் எடுக்கவில்லை என்பதுதான் இதன் மூலமா நமக்கு தெரிகிறது. விரைவில், அதாவது ஜெயலலிதா பிறந்த நாளுக்கு முன்பாக அவரது இறுதி முடிவு இருக்கும். அப்படி இல்லை என்றால் தேர்தல் தேதி அறிவிப்பு, அந்த அறிவிப்பு காலகட்டத்திற்குள் அவரது முடிவானது இந்த தேர்தலில் என்ன செய்யலாம், எந்த பக்கம் போகிறது அப்படின்ற ஒரு முடிவை அவர் எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.